அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் ஆதிபருவம் பகுதி 46 பற்றி பார்க்க போகிறோம். பாண்டவர்களும் அவர்களுடன் கிருஷ்ணனும் ஹஸ்தினாபுரம் வருகிறாங்க அப்படின்ற செய்தி ஹஸ்தினாபுர மக்களுக்கு போகுது. அவர்கள் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. அவங்களோட மகிழ்ச்சிக்கு அறிகுறியாக ஹஸ்தினாபுரத்தை மிகவும் அலங்கரிச்சிருந்தாங்க. தங்கள் அன்புக்குரிய இளவரசர்கள் ஹஸ்தினாபுரம் வந்த பொழுது ஆனந்தத்தோடு வரவேற்றாங்க. திரும்பி வந்த பாண்டவர்கள் பாட்டனாராகிய பீஷ்மர், பெரியப்பாவாகிய திருதராஷ்டிரரிடமும் வீழ்ந்து வணங்குறாங்க. அவங்களும் அந்த இளைஞர்களை அன்போடு வரவேற்றாங்க. ஒரு நல்ல நாளன்று யுதிஷ்டனுக்கு பொருத்தமான முறையில் பட்டாபிஷேகம் இனிதான் நிறைவேறியது. திருதராஷ்டிரன் தன்னுடைய தம்பியின் மைந்தனாகிய பாண்டவர்களை குரு வம்சத்துக்கு முன்னோர்களின் தலைமை பட்டணமாக இருந்த காண்டவப்பிரஸ்தம்ன்ற நகருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. காண்டவப்பிரஸ்தம் இப்போது மிகவும் பழுதடைந்து இருந்தது. அதை புதுப்பித்து பாண்டவர்களின் புதிய தலைமை பட்டணமாக வைத்து கொள்ளும்படி யுதிஷ்டனிடம் ஆணை பிறப்பிக்கிறாங்க. அவன் அந்த உத்தரவை ஏற்றுக்கொள்கிறான். இனி பாண்டவர் கௌரவர்களுக்கு எந்த விதமான சச்சரவும் நேராது என்பது பெரியவர்களோட நோக்கமாக இருந்தது. பாகம் பிரித்து பாண்டவர்களுக்கு பிரதிகூலமான முறையிலேயே இருந்தது. கிருஷ்ணரும் இதுக்கு சம்மதம் கொடுத்தாரு. காண்டவப்பிரஸ்த நகரத்தை புதுப்பிக்கும் இந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்றி வைக்கும்படி இந்திரன் விஸ்வகர்மாவை நியமிக்கிறான். அதிவிரைவில் அழகான பட்டணம் ஒன்று உருவாக்கப்பட்டது. காண்டவப்பிரஸ்தம்ன்ற பேர் இப்போது இந்திரபிரஸ்தம்னு புதிய பெயர் பெற்றது. அதுதாங்க இப்போ இருக்க டெல்லி. புதிய பட்டணத்திலே ஆட்சி முறை ஒழுங்காக அமைக்கப்பட்ட கிருஷ்ணர் அனைத்து பணிகளையும் செய்கிறாரு. புதிய நகருக்கு அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிவிட்ட பிறகு அவர்களிடம் இருந்து விடைபெற்று கொண்டு துவாரகைக்கு புறப்பட்டு செல்ல கிருஷ்ணன் தயாராகிறாரு. குந்தி தேவியிடம் விடைபெற வந்தபோது கிருஷ்ணனிடம் குந்தி தேவி வேண்டுதல் ஒன்று வைக்கிறாங்க. எப்பொழுது பாண்டவர்களுக்கு அனுகிரகமாக இருக்க வேண்டும் என்றும் அவள் வேண்டான். கிருஷ்ணரும் அதுக்கு சம்மதம் தெரிவித்துட்டு புறப்பட்டு செல்கிறாரு. திரிலோக சஞ்சாரியான நாரத மகரிஷி இந்த புதிய நகரத்தை பார்வையிடவும் பாண்டவர்களை விசாரிக்கவும் அங்கே வர்றாரு. 5 சகோதரர்களும் முறையாக அவருக்கு வரவேற்பையும் வழிபாடுகளையும் செய்கிறாங்க. திரௌபதி பணிவுடன் அவரை வரவேற்றாங்க. திரௌபதி அந்தபுரத்துக்கு சென்றதும் பாண்டவர்கள் 5வருக்கும் நாரத மகரிஷி எச்சரிக்கை ஒன்று செய்கிறாரு. முற்றிலும் ஒட்டி உறவாடும் உங்களுக்கு இடையில் பிளவு உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறது திரௌபதி மட்டும்தான். இந்த கடினமான பிரச்சனையை முன்னிட்டு உங்களுக்கு இடையில் மனவேற்றுமை இல்லாது இருந்தால் மண்ணுலகும் விண்ணுலகும் ஒன்று கூடி எதிர்த்தாலும் உங்களை யாராலும் வெற்றி பெற இயலாதுன்னு புத்திமதி புகட்டிய பிறகு நாரத மகரிஷி அங்கேருந்து புறப்பட்டு செல்கிறாரு. அதன் பிறகு சகோதரர்கள் வியாசர் முன்பு கூறிய அறிவுரைப்படி 5வரும் தங்களுக்கிடையில் உடன்படிக்கை ஒன்று செஞ்சு கொள்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு ஒருவர் என்ற முறைப்படி திரௌபதியோடு வாழ்ந்திருத்தல் வேண்டும். இந்த உடன்படிக்கையை மீறுபவர்கள் ஒருவரிடம் நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று தங்களுக்குள் பேசி முடிவு செய்து கொள்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.